ஆ எம் மா அம்மா. ஆ எம் மா தாத்தா. ஆ எப்பா அப்பா. ஆ எப்பா தாத்தா. போங்க கொஞ்சம் நேரம் தாத்தா சொல்ல மாதிரி சொல்ல மாட்டேங்க. அம்மா அப்பா தான் என்கிட்ட சொல்லாம செத்து போயிட்டாங்களே, நான் உன் பேரை தான் சொல்லுவேன். எனக்கு தாத்தா தான். அம்மா அப்பான்னு சொல்லணும்ல. போ தொந்தி படுவா, இனிமே நீ என்கிட்ட பேசாத. குஞ்சினா. ஆமா, எவ்ரி வீக்கெண்ட் உன் தாத்தாவை பார்க்க ஊருக்கு போவியே, இந்த வீக் போல? இந்த தடவை நான் போகல. என் தாத்தா முறையாக சென்னைக்கு வர்றாரு. நான் இங்கே இருக்க போகிற 3 மாதமும் என் தாத்தா கூட ஜாலியாக ஊர் சுற்ற போகிறேன். யாரு? கொண்டையம்பட்டியில் கோமணத்தோட குளிப்பாரு அவரா? ஏய், அத்தை பொண்ணு வந்தா ஓகே, ஏன் அத்தையே வந்தாலும் ஓகே. தாத்தாக்கெல்லாம் பாவம் வரவர் என்ன கண்டிஷன்ல வருவாரோ? அவர் என்ன நடக்கச்சத்து எல்லாமே குச்சி ஊனிட்டு வருவார் நினச்சிய? கிராமத்தை கம்பும் கேப்பையும் தின்னு காட்டுலையும் மேட்லையும் உழைச்ச உடம்பு. இப்பவும் 4 இல்லை நல்லி எலும்ப ஒரே ஆளாக சாப்பிடுவார். அவர் ஓங்கி அடிச்சாருன்னு வச்சுக்கேன், எத்தனை டன் வெயிட்டுன்னு யாருக்குமே தெரியாது. ஏண்டா படுவாமா, ஆட்டோ வேணுமான்னு கேட்டேன், வேணாம். அது என்ன பெருசு கிருசுன்னு மட்டும் மரியாதை இல்லாம ஊடு பெரிய தான் சொல்லி கொடுத்தாரா? இனிமே பெருசு கிருசுன்னு மட்டும் மரியாதை இல்லாம யாரையாவது பேசுறத பார்த்தேன், அடிச்சு பல்லெல்லாம் காடி கையில் கொடுத்துருவாமா. போ. குஞ்சினேடா தொந்தி போடுவா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. என்னையே அப்படி ஓந்தியா போயிருக்க? நல்லா சாப்பிட்றியா இல்லையா? நான் நல்லா தான் சாப்பிட்றேன். நீ எப்படி தாத்தா இருக்க? நான் நல்லா இருக்கேயா. என் குஞ்சினா இருக்க வரைக்கும் எனக்கு என்ன ஆகல. பார்த்தா இவர் தான் நீங்க சொன்ன அந்த குஞ்சினேனாவா? ஆமாத்தா, இவர் தான் என் குஞ்சினேனா. குஞ்சினேனா என்ன தாத்தா? வா தாத்தா போலாம். பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பேரை சொல்லுவ. இறங்க தாத்தா, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்து. அப்பா, என்ன தாத்தா என் முட்டு பெருசா இருக்கு. வா தாத்தா உள்ள போலாம். வா தாத்தா, இதுதான் நம்ம வீடு. குஞ்சினா வீடு எம்புட்டு அழகா இருக்கு. உங்க அத்தை திருநாருக்காரி பார்த்தா வயிறுல செத்து போவா. ஒன்றைய நான் வீட்டை வச்சுக்கிட்டு ஊரா பேசிக்கிட்டு தர்றான். பாவி மாவா, ஆத்தாளுக்கு தான் இதெல்லாம் இருந்து பார்த்து அனுபவிக்க கொடுத்து வைக்காம போயிடுச்சு. இருந்திருந்தா இருப்பு கொள்ளாத பூச்சில்ல போயிருப்பா. உனக்கு மக புராணமும் பேரம் புராணமும் பால்லடம் தூக்கம் வராதே. முதல்ல குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நான் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வந்துடுறேன். குஞ்சினா கொஞ்சம் கொஞ்சம். என்ன தாத்தா அது? எள்ளு மிட்டாய். நீ பிரியமா திம்பிய, அதுதான் வாங்கியாந்த. சாப்பிடு. சாப்பிட்டியா? என்ன தாத்தா மண்பானையெல்லாம் வாங்கி வச்சிருக்க? பாட தண்ணி குடிச்சா தாயா, தண்ணி குடிச்ச மாதிரியே இருக்கு. வந்து நீ மாறல தாத்தா. என்ன பண்ற? படுக்கிறதுக்கு மேல வந்து படு தாத்தா. உனக்காக தான் இங்கே விரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மெத்தையிலலாம் படுத்தா மேல் வலிலாம் நல்லா புசு புசுன்னு இருக்கும். உட்காரு தாத்தா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினேன். நம்ம அனுப்பானடியில் மளிகை கடை வச்சிருக்கானே, வழக்க மாட்டேன். ஆமாம், அவன் பொண்ணை நீ கட்டிக்கணும்னே ஆளுக்கு மேலே ஆள் அனுப்பி தாக்கல் சொல்லிட்டு இருந்தியான். நானும் போய் பார்த்தேன். பொண்ணு கிழிமா இருப்பா. 30 பவுனா போறன்றியா. மளிகை கடையை உன் பேரில் எழுதி வைக்கிறோம்ட்டான். நானும் சரின்ட்டேன். பொண்ணை நீ கட்டிக்க, கடையை நான் வச்சுக்கிறேன். என்ன சொல்ற தாத்தா? சொல்கிறேன்னு கோச்சுக்காத. என்னை ஒரு பொண்ணு விரும்புது. ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. நீ மட்டும் பாட்டியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்ல? எல்லாரும் என் கலது மாதிரி யார முடியுமா தாத்தா? கிளவிய பார்த்தா இந்த பொண்ணை பார்க்க வேணாம், இந்த பொண்ணை பார்த்தா கிளவிய பார்க்க வேணாம். அச்சு அசலு கிளவி மாதிரியா இருப்பா தாத்தா.
மலரும் நினைவுகளா? கொஞ்சம் நைனா நாளைக்கு போய் அது பண்ண பார்த்துருவோம். பாத்துருவோம். சரி. இன்னைக்கு உங்க காலேஜ்ல ஃபங்க்ஷன் தாத்தா. என்னடி உன் ஆள் எப்ப பார்த்தாலும் ஒரு பெருசோடவே சுத்திட்டு இருக்கான்? சும்மா ரெடி. அது அவங்க தாத்தா. வணக்கம். வணக்கம். தாத்தா நான் சொல்லல, அந்த பொண்ணு இரு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த இருக்கால சரோஜாவை எனக்கா அன்பு படத்துல எம்ஜிஆருக்கு சரோஜாவை ஜோடி மாதிரி எப்படி ஜோடி பொறுத்த? தாத்தா அந்த பொண்ணு இல்ல, அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு. குஞ்சினா கிளவி மாதிரிதான் இருக்க. தாத்தா அது என்ன தாத்தா குஞ்சு நைனா? அது ஒண்ணு அஞ்சு வயசு வரைக்கும் டவுசரை போட மாட்டியா? சட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு கிங்கிரி மகன் சுத்திக்கிட்டே இல்லையா? எங்க ஊர் பொம்பளை எல்லாரும் குஞ்சினா குஞ்சினா கொஞ்சம் ஆளுங்க. என் குஞ்சு நைனா. நீங்க தான் அந்த காலத்து ஆளாச்சு தாத்தா. எப்படி இந்த லவ் மேரேஜ்க்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்க? ஊர்ல பொண்ணுலாம் பார்த்து முடிவு பண்ணி வச்சிருந்தாத்தா, அதுவும் மளிகை கடையோட. ஆனா இவன்ட்ட வந்து சொன்னா அங்க ஒரு பொண்ணை காதலிக்கணும்னு சொல்லிவிட்டியா? நமக்கு பேர சந்தோஷம் தான் முக்கியம். அதான் கழுதை கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டேன். தாத்தா வாங்க தாத்தா, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போலாம். ஏய் வா போலாம். என்னடா நினைச்சிட்டு இருக்கறோம் தாத்தா? அவளை சரோஜா தேவிங்கிறாரு, என்ன பார்த்தா கிழவிங்கிறாரு, கழுதிக்கு கட்டி வச்சிருவோங்கிறாரு. அவர் எப்பவுமே இப்படிதான் யதார்த்தமா பேசுவாரு. இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க. எது இது யதார்த்தமா பேசுறதா? இங்க பேர் இன்னும் 3 மாசம் இங்கே தான் இருக்க போறாரு. போக போக நீயே அவரை பத்தி புரிஞ்சுக்குவ. வந்த ஒரு நாளைக்கே இப்படி, இன்னும் 3 மாசத்துக்கா? ஏன்டி இப்படி முறைக்கிற? உண்மையிலே நீ வாங்கி கொடுத்த சட்டைய பைக்ல வச்சுட்டு உனக்காக கிஃப்ட் வாங்கலான்னு கடைக்குள்ள போயிட்டு வெளில வந்து பாக்குறேன், அதுக்குள்ள எவனோ சட்டை ஆட்ட போட்டு போயிட்டாங்க. இங்க பார், கிஃப்ட் உனக்காக வாங்கினது. என்னடா இது? நீ நிஜமாவே 1 லட்சம் ரூபா தான் சம்பளம் வாங்குறியா? என்னடி எப்படி கேட்டுப்பட்டா? உனக்காக உலகத்திலே அழகான கிஃப்ட் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன். அதுல தெரியும் பாரு. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரியே அழகா தான் இருக்கு. அழகா தான் இருக்கேன். 5 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி கொடுத்து அழகா இருக்குன்னா விழுந்துருவாள். என்ன நீ எடுத்து கொடுத்த சட்டை மாதிரியே போட்டு வரான்? ஒருவேளை அவனும் அதே கடையில் எடுத்துருப்பானோ? என் பேரனும் பேத்தி எல்லாரும் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கார்த்தியாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. என் பேத்திக்கு ஹாப்பி பர்த்டேயா? நம்ம சரணாக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள், அதான் கோயிலுக்கு வந்தான். அத்தா காலையில பேரண்ட்ட வந்து பிறந்த நாள்னு சொன்னோன்னே புசுக்குன்னு பூச்செடி கையில் கொடுத்து விட்டா. கொடுக்கறதுல கர்ணனுக்கும் தருமனுக்கும் தம்பி என் பேர பிள்ளை. அர்ச்சனை ஆரம்பிச்சு வாசலா போலாம். கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா? கல்யாணமா ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சுடா. அப்படியா? நமக்கு எப்போ? என்னது? ஓய் இருந்தாலும் நீ சொல்றப்போ நல்லாதாண்டா இருக்கு. சரி கிளம்பி வா, வெளியில போலாம். என்ன உனக்கு எதுவும் வேலை இல்லையா? நிறைய வேலை கிடைக்கியா? வேலையா முக்கியம்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கிளம்பு. நீ உன் தாத்தாவை கூட்டிட்டு வருவ. எதுக்கு? நான் கிளம்ப போறேன், நீ கிளம்புறியா இல்லையா? நான் வரல. சொன்னா கேளியா? நீ பேத்தியை கூட்டிட்டு போ, அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீயும் நானும் மட்டும்தான் போறோம். எதுவும் பேசாம உடனே கிளம்பு. ஐயோ என்னையா என்ன உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு நீ என்ன கிளம்பாம இருக்க? போட்டு புறப்படு. ரெடி? நான் இளந்தாரி பேரா இருக்கும்போது எம்ஜிஆர் போட்டோ எடுத்துக்கிறேன்னு அவர் மாதிரியே வாட்சி கட்டணும்னு ஆசைப்பட்டேயா. இப்போ ஒரு ஆசை இருந்துச்சு, போட்டோ எடுத்தாச்சு.
சார் இந்த பிரெட் டோஸ்டர் பாத்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோ கம்பெனி இங்க என்ன போட்ட? வா, வா, 50% ஆஃபர்ல நாங்க இப்போ உங்களுக்கு தரோம் சார். இந்த டோஸ்டர்ல few minutesல டிஃபன் ரெடி பண்ணிடலாம் சார். நான் உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணி காட்டுறேன். பிரெட்ல உங்க வீட்ல இருக்கிற உருளைக்கிழங்கு, சன்னா இல்லனா முட்டை இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மூடி இந்த டோஸ்டர்ல வச்சிட்டீங்கன்னா few minutesல டிஃபன் நல்லா ரெடி ஆயிடும் சார். இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க இந்த மாதிரி. உனக்கு இந்த மாதிரி நான் பண்ணி கொடுக்கலையா? ஒரு விஷயம் வாங்கி இதோட நல்லதா வாங்கிட்டு வரேன். ரெடி ஆயிடுச்சு. தாத்தா. சரி, நாங்கள் அப்புறம் வந்து வாங்கிக்கிறோம். ஹாய். இது என்ன சொல்ல போறாளோ? குஞ்சு நைனா எல்லாத்தையும் சுடு சொல்லிட்டேன். இந்த பார்த்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காத்தா. என் குஞ்சு நைனா இருக்க வரைக்கும் எனக்கு என்னத்தா குறை? இன்னைக்கு பாரு, காலையில் பீச்சுக்கு போகலாம்னா நான் உன்னையே தான் கூப்பிட்டு போக சொன்னேன். நீங்களும் வந்தா தான் ஆச்சுன்னு ஒத்த கால் என்ன கூட்டு வந்துட்டான்ல. நானே அவனை தனியாக போக சொன்னாலும் என்னை விட்டு போக மாட்டான் என் குஞ்சு நைனா. பார்த்தா போய் களத்தில் கால் நினச்சிட்டு வந்துடுவோம். நான் வரல தாத்தா, நீங்க போங்க. பாத்தியா, இதே மளிகை கடைக்காரன் பொண்ணா இருந்தா நான் கூப்பிட்டோன்னு வாங்கடா தான் ஓடி இருந்திருப்பாள்ல. பார்த்தா வா, உனக்கா மளிகை கடையே வேணான்ட்டேன். வாங்க வாங்க, நல்லா கால் மேல போங்க ஐயா, மேல போங்க. நேத்தா ஒருத்தர் செத்துங்க. போங்க வாங்க வாங்க. போங்க ஐயா. வாமா. சரி வாத்தா. ஏய் தம்பி, மேல போ. அப்படி. இங்க பாராத்தா, நேத்து செத்ததுக்கு பாவம் கூடி உட்காந்து இன்னும் அழுதுகிட்டு இருக்குதுகளே. அட பாவி மக்கா, உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடவா ஆள் இல்லை. ஆனது ஆயிப்போச்சு, அழுது என்ன பிரயோஜனம்? தாத்தா சும்மா இருக்க மாட்டியா நீ? உள்ள ஒன்றும் பார்க்கல. இல்லையா, ஒரு ஆறுதல் சொல்றேன். அவன் ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்கேன். வா தாத்தா. குதிரை சவாரி போறியா? சூப்பரா இருக்கும். இந்த லைட் ஹவுஸ் வரையும் எவ்வளவு? 100 ரூபா சார். 500 ரூபா தரேன். சரி, லைட் ஹவுஸை தாண்டி கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு வந்துறியா? வா தாத்தா. அது வந்து நீ எதுவும் பேசாத. இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். உன் தாத்தா வந்ததுல இருந்து நீ அவர் கூட தானே சுத்திட்டு இருக்க. என் கூட ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதா உனக்கு? நான் யூஎஸ் போனா 2 வருஷமோ 3 வருஷமோ இங்க இருக்க வரை என் தாத்தாவை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன் தாத்தா மட்டும்தான் உன்னை பிரிஞ்சிருப்பாரா? நானும் தானே. சரி, முதல்ல உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பி வை. நம்ம வேற எங்கேயாவது போவோம். ஏய், அவர் எப்படி? வீட்டுக்கு அனுப்பி வை. இப்போ உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பவியா மாட்டியா? ஏய், ஏய், ஏய் கார்த்திகா நில்லு. கேக்க நகர் போங்க. நில்லு கார்த்திகா. சுதானமா போயா, வழி தெரியுமில, அந்த ஐயப்பன் கோயிலை பிடிச்சி அப்படியே நேரம் போயிரு. சரிங்க. சரி சரிங்க, பாருங்க. தாத்தா என்ன போலீஸ் வண்டியில வந்து இறங்க? அது நம்ம தோஸ்து வண்டி. தாத்தா எங்க தாத்தா போயிட்ட? உன்னை எங்கெங்கெல்லாம் தேடின தெரியுமா? அந்த குதிரைக்கார போய் கொள்ளத்தூரம் கொண்டு போயிட்டாயா. வந்து பார்க்குறவங்கள காண. ஏயா, தாத்தனம் காணைய குஞ்சு நான் என்ன பயந்துட்டியா? உங்களை விட்டு நான் எங்கேயா போயிடுவேன். சொல்லுங்க சார். தமிழ், நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண தெரியும்ல? ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன் சார். காலைல 10 மணிக்கு வந்து சப்மிட் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். அக்கா, இந்த தாத்தா நம்ம அப்பாவை அடிச்சவர்ல, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னேன்ல. இந்த தாத்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அப்பாவை பலாருன்னு கணத்திலே அரைஞ்சிட்டாரு. ஹலோ. உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? ஐயோ, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். அப்புறம் கூப்பிட்றேன். ஏண்டா,
நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? முக்கியமான வேலை இருக்குங்கற. ஷூ. உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? சொல்லு, என்ன பண்ணாரு? என்ன தைரியம் இருந்தா உன் தாத்தா என் அப்பா அடிச்சிருப்பாரு. ஏன் தாத்தா உன் அப்பா அடிச்சாரா? அப்படிலாம் பண்ண மாட்டாரு. சென்னையில அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைச்சு அடிக்கிற ஒரே ஆளு உன் தாத்தா தான். வேணா கேளு. என் அப்பாவை உன் தாத்தா அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க, நீ எதுவும் பேசாம சைலண்டா இருக்க. இந்த மாதிரி நான் உன் தாத்தா கிட்ட நடந்துக்கிட்டா நீ சும்மா இருப்பியா? ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கு நான் முக்கியமா உன் தாத்தா முக்கியமா? ஷூ. உட்ரி, அப்புறம் பேசிக்குவோம். நான் முக்கியமா தாத்தா முக்கியமா சொல்லு. ஏய், எனக்கு என் தாத்தா தாண்டி முக்கியம். வயிறு மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோடா. இனிமே நானும் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. ஐ ஹேட் யூ. ச்சே. இது உங்களுக்கு கிடைச்சிருக்க கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ். என் புள்ள ராத்திரி பகலா உழைக்குது. மாமா தூங்குது. கொஞ்ச நேரம் தூங்குறாரா? சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி. பீச்சில் பார்த்த மாதிரி என் பிள்ளை சாப்பாடு மிஷின் எடுத்து வந்திருக்கானே. நேற்று போல என் பிள்ளை சரியாக சாப்பிடல. இன்னைக்கு நல்லா சமைச்சு கொடுத்துடணும். பேசாமல் அடுப்பில் ஒதுக்கி வச்சிட வேண்டியதான். குஞ்சினையா, என்னாச்சு தாத்தா? குஞ்சினையா, நான் பீச்சில் கேட்டேன்டு எனக்கு இந்த சாப்பாடு மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன்ல, அதை நான் எடுத்துக்கிட்டு வந்து உனக்கு பெட்டு செஞ்சு தரான்னு வச்சேயா. அது வேகலை. அது என்னன்னா சரி நம்ம இப்படி வச்சிடலான்னு வச்சேன், வெடிச்சிருச்சியா. ஏது தாத்தா அது? இது நீ வேலை பார்க்குற மிஷின் ஆமல. நானும் சமைக்கிற மிஷின் நினச்சி அடுப்புலதுக்கு வச்சுவிட்டேன். சரவணம்பே தான் எல்லாத்தையும் சொல்லி காட்டினான். அவனை கூட்டு போய் தாயா வாங்கியாந்தேன்.
இது வாங்க பணம் எது தாத்தா? கிளவி தாலியை மோதிரமா செஞ்சு போட்டுனால அதை வித்துவிட்டேன். கிளவி இன்னும் சாகலை, என் கை விரலில் மோதிரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவியே தாத்தா, அதை போய் வித்துட்டு வந்திருக்க. அது பரவாயில்லையா, கிளவி செத்தப்போ கூட நான் இவ்வளோ வருத்தப்படல. அவள் எங்கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆனால் நீ ராப்பகலா உழைச்ச வளப்பையெல்லாம் நான் அடுப்புல ஒதுக்கி வச்சப்போ நீ தலையில் கையை வச்சுட்டு உட்காந்திய, அதை பார்த்து நான் இழம்புல ஆடி போச்சு. எனக்கு என் பேர் இருந்தாயா முக்கியம். ஏயா எம்ஜிஆர் வாட்ச் வாங்கி தரேன்னு கூட்டியா அந்த இங்கே ரேஷன் கடை மாதிரி மூட்டு கூட்டம் நிற்குது. வாட்ச் வாங்குறதுக்காக நிற்கல தாத்தா, அமெரிக்கா போகிறதுக்காக விசா அப்ளை பண்ணுறதுக்காக நிற்கிறோம். அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன், நீ போய் நிழல்ல நில்லு. சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ, பென். தேங்க்யூ. ஐயா பெருசு, இங்க என்ன நின்னுக்கிட்டு இருக்கீங்க? யோ, எல்லாம் நிக்க என்ன கூடாது. வெள்ளக்காரன் கூடி பறக்குது? வாங்க, அதெல்லாம் இங்க நின்னு பேசக்கூடாது. முதல்ல கிளம்புங்க. காந்திஜி நேதாஜி சரி எவ்வளவு கஷ்டப்பட்ட அதெல்லாம் இங்க விளையாட பேசக்கூடாதுயா. சொன்னா கேளுங்க. இப்ப கொடியை போடுறீங்க, அப்புறம் கோட்டையை பிடிக்கணும் பையங்க. இங்க என்ன கத்தக்கூடாதுயா, சொல்றேன்ல. சொன்னா கொடி கேட்க ஏற்க சொல்லு, இறக்க சொல்லு. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு. ஏத்தியா? சார் சார் சார், நீ யாரு? எங்கள் தாத்தா தான் சார் இவர். கொடு. போயா, ரெண்டு பேரும் வண்டி ஏத்தியா? சார் வண்டியில ஏத்து. தெரியாம சார். ஏன் தாத்தா இப்படி பண்ண? இந்த வெள்ளைக்கார பைய குடியை பார்த்தோன்னு உணர்ச்சி வசப்பட்டயா? ஐயோ, அது பிரிட்டிஷ்காரன், இவன் அமெரிக்காக்காரன். அட இந்த பையனா இருந்தா எல்லாம் வெள்ளைக்காரன் தானே.